இவ்வளவு பெரிய புரட்சி அப்படி வந்து சொல்லலாம். புரட்சி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுடைய கவனத்தை வந்து எடுத்திருக்கு. அந்த கவனத்தால ஒரு உயிர் இல்லாம போயிருக்கு. ஆனா இது வந்து அழகா எடிட் பண்ணி ஒவ்வொரு கட் பண்ணி ஆங்கிள் வச்சு அப்படியெல்லாம் பண்ணியிருக்கும் போது இது வந்து ஏதோ திட்டமிட்டு அவங்க வியூஸ்க்காக ஏதோ பண்ணின ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் இப்ப கேரளால இந்த பொண்ணுங்களுக்கு பக்கத்துல போனாலே ஒரு அட்டை அந்த பெட்டி இருக்கு இல்லையா, பெட்டியை போட்டுட்டு பக்கத்துல போய் உட்காராங்க. இல்லாட்டி பக்கத்துல ஏதாவது ஒரு உண்மையாலுமே ஒரு பொண்ணுக்கு எதிராக ஒரு விஷயம் பஸ்ல நடக்குது, இல்லாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, பொண்ணு வந்து போன் எடுத்து இதுக்கு பிறகு எப்படி வீடியோ எடுக்க முடியும் இல்ல தோணுமா? ஷிம்ஷிதா அப்படின்ற பொண்ணு வந்து அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைல வந்து காணல, வீடியோ காணல, அவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை தைரியமா சொன்ன பொண்ணு ஏன் காணாம போகணும்? அனைத்துலக தமிழர் பேரவை வழங்கும் பொங்கல் விழா 2026 இடம் கிராண்ட் வியூ பேன்க்வெட்டிங் ஹால் 10 ஸ்டோன்ஃபீல்ட் பை ராய்ஸ்லிப் HI40AS. அனுமதி இலவசம். மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க. வணக்கம் அருண். வணக்கம் வினோதினி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் இப்படி மைக்கு முன்னாடி கேமரா முன்னாடி வந்து பேசுறோம். மைக் முன்னாடி பேசியிருக்கோம், பட் கேமரா முன்னாடி இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பேச போறோம். அது இப்போ வைரலா போய்கிட்டு இருக்க விஷயங்களை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்க போறோம். ஆமா கண்டிப்பா. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம உலகம், நாடுன்னு சொல்ல முடியாது, நம்ம உலகம் எதை நோக்கி போகுது, என்னெல்லாம் நடக்குது, இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது காரணம் வந்து சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியால இப்போ ஒரு உயிரில வந்து நாங்க வந்து இழந்திருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. இந்த சோஷியல் மீடியா மூலமாக ஒரு புரட்சி செய்யலாம் அப்படின்றத தாண்டி சோஷியல் மீடியா மூலமாக ஒருத்தர் உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், இல்லாமக்கவும் முடியும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த கேரளா சம்பவம் தான் இல்லையா? இந்த கேரளா பத்தின பேச்சு வந்து இப்போ அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. பொதுவா எல்லாருமே பேசிட்டாங்க, நமக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க கேரளா பத்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து கேரளா தான் நடந்திருக்கு. பட் கேரளா தாண்டி தமிழ்நாடா இருக்கட்டும், ஒட்டுமொத்த இந்தியாவா இருக்கட்டும், இப்ப நம்ம இலங்கையில கூட இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த கேரளால வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்க. இந்த ஒரு வீடியோ வந்து இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு யோசிச்சிருப்பாங்களான்னு சத்தியமா தெரியல. ஆனா அவ்வளவு ஒரு விஷயத்த வந்து அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கு பின்னால வந்து ஒரு பெரிய விஷயமே நடந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோக்கு இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்றது கூட இப்ப சோஷியல் மீடியால வந்து தெரிய வந்திருக்கு. ஏன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோ தான். அந்த ஒரு சின்ன வீடியோவால இவ்வளவு பெரிய புரட்சி அப்படி வந்து சொல்லலாம். புரட்சி மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப மக்களுடைய கவனத்தை வந்து எடுத்திருக்கு. அந்த கவனத்தால ஒரு உயிர் இல்லாம போயிருக்கு. ரொம்ப சோகமான ஒரு விஷயம். இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கேரளா சம்பவம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம். இந்த கேரளால பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து பஸ்ல போறாங்க. தீபக் அப்படின்ற ஒரு பையன் தான் வந்து அந்த பஸ்ல டிராவல் பண்ணக்கூடியவர். இந்த தீபக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரா, 1 இயர்ல டிவோர்ஸ் ஆயிருச்சு அவருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தீபக் அப்படின்றவருக்கு வந்து ஒரு 41 இருந்து 42 வயசு வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவரோட பழகினவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இப்படிப்பட்டவர் கிடையாது, அவருடைய நல்ல கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து நிறைய பொண்ணுங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் பத்தின எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தீபக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்ல தான் டிராவல் பண்றாரு. எல்லாருமே வந்து பஸ்ல டிராவல் பண்ணி தான் அவங்களுடைய வேலை நிமித்தமாக போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது பஸ்ல அவர் டிராவல் பண்றாரு. எதிர்பாராத விதமா அவர் நிக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த பொண்ணு நின்றுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டாங்க. தன்னை வந்து இவர் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் பண்ணாரு, தொட்டாரு, இடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. சோ இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணி, ஆனா அந்த நபருக்கு, தீபக் அப்படின்ற நபருக்கு வந்து இது எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு பொண்ணு வீடியோ போடுறதும் தெரியாது, நம்ம இந்த விஷயத்தால நம்ம பேசப்பட போறோம் அப்படின்றது அவருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே தெரியுது இல்லையா, அந்த நபருக்கும் அந்த வீடியோக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்மள ஒரு வாகனத்துல போவோம் இல்லையா, அப்ப வந்து நமக்கு தெரியாமலே நம்மள ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு நம்மளை பத்தி தான் இந்த உலகமே பேச போகுது அப்படின்ற போது அது நமக்கே தெரியாது இல்லையா? அதே நிலைமையில தான் தீபக் அப்படின்றவரும் இருந்திருக்காரு. இந்த வீடியோ எடுத்த அந்த பொண்ணு ஷிம்ஷிதா அப்படின்ற பொண்ணு வந்து அழகா, அவங்க எந்த ஆங்கிள் எடுத்தா அழகா இருப்பாங்களோ அந்த ஆங்கிள் கேமரா வச்சு அழகா ஷூட் பண்ணிருக்காங்க. ஷூட் பண்ண வீடியோவை அழகா எடிட் பண்ணிருக்காங்க. எடிட் பண்ணது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட இடங்கள்ல வட்டம் போட்டு காட்டி நிறைய விஷயங்கள் பண்ணி வந்து அப்லோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தீபக்குக்கே தெரியுது அவரை வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தீபக்குக்கே தெரிய வருது. அதுவும் என்ன சொல்றது, ஒரு நல்ல விஷயமா இருந்தா அந்த மனுஷன் சந்தோஷப்பட்டிருப்பாரு. இன்னைக்கு நம்மளோட வந்து அவரே அந்த வீடியோவை ஷேர் பண்ணிருப்பாரு கண்டிப்பா. ஆனா
அந்த வீடியோல நடந்த விஷயங்கள் வந்து வேற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதுவும் பொதுவா சொல்லுவாங்க, நம்ம ஒரு பையனோ பொதுவா பையன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அபியூஸ் நடக்கிறது பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி 2 பேருக்குமே ஒரே விஷயம் தான். ஆனா இந்த சமூகம் எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணுக்கு நடந்தது தப்பு, ஆணுக்கு நடந்தது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு விஷயத்துல பிரச்சனைப்பட்டுட்டா அதை பத்தி நிறைய பேர் நிறைய மாதிரி பேசுவாங்க. இந்த சமூகம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த வந்து சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இவன் தான் அந்த அவன் இல்ல இவன் தானே அந்த வீடியோல வந்து இடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்த சொல்லி ஆகணும். அப்போ அந்த நபருக்கு இந்த வீடியோ மூலமாக இவ்வளவு பேரும் என்ன பத்தி பேச போறாங்க, நான் வந்து இப்படி ஒரு முடிவெடுப்பேன் அப்படின்றத அவர் கூட யோசிச்சிருக்க மாட்டாரு. ஏற்கனவே சொன்னது போல அவர் வந்து அந்த பஸ்ல டிராவல் பண்ணி போறாரு. நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோ வந்து அப்படியே லைவா எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்குமான்றது எனக்கு தெரியல. ரியலா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இது வந்து அழகா எடிட் பண்ணி ஒவ்வொரு கட் பண்ணி ஆங்கிள் வச்சு அப்படியெல்லாம் பண்ணியிருக்கும் போது இது வந்து ஏதோ திட்டமிட்டு அவங்க வியூஸ்க்காக ஏதோ பண்ணின ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பொண்ணு அந்த வீடியோவோட விட்டுட்டா பரவாயில்ல, இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றாங்க பக்கம் தப்பு இல்லாத மாதிரியும். அந்த நபர் இதுக்கு முன்னாடி பல பேரை இப்படி பஸ்ல பண்ணியிருக்கிறாரு. அந்த பஸ்லயுமே இன்னொரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. அதை நான் பார்த்துட்டு தான் போய் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சு என்கிட்டயே தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணு வந்து வீடியோல வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து பதிவு செய்யப்பட்டு அப்லோட் பண்ணப்படுது. இருந்தாலும் அந்த பொண்ணு யோசிச்சிருக்கணும், இந்த ஒரு விஷயத்த அவங்க நல்லா படிச்ச ஒருத்தவங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து சட்டம் சார்ந்து கொண்டு போய் இருக்கிறது வந்து சிறந்ததாக இருந்திருக்கும். அவங்க வந்து ஒரு முடிவெடுத்து அவங்களா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி இது வந்து நாளைக்கு என்ன மாதிரியான விஷயத்த கிரியேட் பண்ணும் அப்படின்றது படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ ஏன் அவங்க அந்த விஷயத்த யோசிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பொண்ணு வந்து ஷிம்ஷிதா அப்படின்ற பொண்ணு வந்து சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்ஸ்டால வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்மளே சில சோசியல் மீடியால பாத்துருவோம், இப்படியான கண்டென்ட்டுக்கு வந்து வியூஸ் நல்லா வரும், ஷேர்ஸ் நல்லா வரும், அவங்களும் நல்லா ஃபேமஸ் ஆகலாம். சோ அப்படின்ற நிலைமையில கூட ஷிம்ஷிதா அப்படின்றவங்க வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கலாம். அதே நேரத்தில் நான் முன்னுக்கு சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து அழகா எடிட் பண்ணிருக்காங்க, ஆங்கிள் வச்சிருக்க மாதிரி ஃபில்டர் கூட யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கூட வந்து நமக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை வந்து அந்த நேரத்துல வீடியோ எடுக்கணும்னு தான் பாப்போமே தவிர ஃபில்டர் போட்டு தான் வீடியோ எடுப்போம் அப்படின்றது வந்து நம்ம வந்து யோசிச்சிருக்கோம். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தீபக் மேல இவங்க வச்ச ஒரு அலிகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையாக இருக்குமா? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உண்மையாக இருக்காது அப்படின்றதுதான் இப்ப நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப கூட்டமா கிளம்பியிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க இல்ல இந்த பொண்ணு மேலதான் உண்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன தீபக் அப்படின்றவர் வந்து இன்னைக்கு நம்ம கூட உலகத்துல இல்ல. அவர் வந்து தப்பு பண்ணிருக்கலாம், அந்த கில்ட்னாலதான் அவர் வந்து தற்கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம அதுல வந்து இருக்கல. சோ இப்போ உண்மையை சொல்ல வேண்டிய தீபக்கும் நம்ம கூட இல்ல, கண்டிப்பா இல்ல. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் தான் தெரியும் அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம், அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு அது மூலமா வியூஸ் எடுத்து நாளைக்கு வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிவி சேனல்ஸ்ல எல்லாம் இது ஒரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து திறமையா இருக்கிறவங்களை கூட்டிட்டு போயிட்டு, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பிக் பாஸ் கூட சொல்லலாம், திறமையானவர்களுக்கு வந்து இப்போ ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு இடத்தை கொடுத்து அவங்க அதன் மூலமாக முன்னேறி போறாங்க அப்படின்றத தாண்டி இந்த பிக் பாஸ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உள்ள போயிருக்கிறத பார்க்கும்போது திவாகர்லாம் இவர் எப்படி உள்ள போனார் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா நமக்குள்ள இருந்துச்சு. சோ அந்த பொண்ணும் வந்து இந்த மாதிரி தனக்கு ஒரு பிரபலமாகணும், இல்லாட்டி நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்படி கூட யோசிச்சிருக்கலாம். நான் சொல்றேன் பிக் பாஸ் பத்தி யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்றது என்ன அப்படின்னா தன்னை ஒரு பிரபலமானவங்களா வந்து தானும் வந்து ஒருத்தர் இருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு வந்து அவங்களோட ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது, யாருமே கேட்க போறது கிடையாது. இன்னொரு நபர் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அப்படியே உண்மையாக இருந்தா கூட அதை சட்டம் சார்ந்து அணுகி இருக்கணும் அப்படின்றதுதான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு. இன்னொரு விஷயம் இதுல சொல்லியாகணும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு கேரளால இதுக்கு முன்னாடி 2017. அங்க என்ன நடந்தது அப்படின்னா, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒருத்தர் வந்து அசதியில தூங்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நபர் வந்து செல்போன்ல வந்து அந்த வீடியோ, அவரை வந்து வீடியோ எடுக்கிறாரு. நாங்க உட்கார வேண்டிய இடத்துல ஒருத்தர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, பட்ட பகல்ல குடிச்சிட்டு இப்படி படுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை சோசியல் மீடியால எடுத்து அப்லோட் பண்றாங்க. அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபரோட குடும்பத்துல உள்ளவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தப்பா பேசாதீங்க, அவர் குடிக்கலாம் இல்லை, அவரோட சகோதரர் ஒருத்தருக்கு சுகமில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரை பார்த்துட்டு பக்கத்துல நின்னனால தூக்கம் இல்லை, அதனால அந்த தூக்க கழகத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கிட்டாரு. இதை எடுத்து வீடியோவை எடுத்து அவர் வந்து குடிச்சிருக்காருன்னு சொல்றீங்க, அவர் குடிக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு இல்லை, அப்படி வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த ரயில்வே துறையும் வந்து வாழ்நாள் முழுவதுமே
ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் கூட கொடுத்துருக்காங்க. அதாவது எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த எதுக்காக அந்த விஷயம் பண்ணாங்க அப்படின்னா, தப்பான ஒரு விஷயத்த நீங்க வந்து வீடியோ மூலமாக காட்டும்போது அது வந்து ஒரு தப்பான விஷயமா கிரியேட் ஆகும் சமூகத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த விஷயத்தை பத்தி படம் கூட வந்திருந்தது. நேற்று தினம் அந்த படத்துல கட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து காணக்கூடியதாக இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப சோசியல் மீடியால இருக்கவங்க வந்து பிக் பாஸ்க்காக கூட அவங்க இப்படி பண்ணிருக்கலாம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு பிக் பாஸ் சீசன்ல வந்து ஜூலி அப்படின்றவங்க வந்து வந்தாங்க. அவங்க வந்து எதனால வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்துல அவங்க குரல் கொடுக்குறாங்க, அது மூலமா அவங்க வந்திருக்காங்க. சோ இப்ப நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டென்ட் பண்றதே நமக்கு ஒரு வாய்ப்பு வராதா அப்படின்றதுக்காக தான் பண்ணுவாங்க. சோ அப்படி பண்றவங்களுக்கு இப்படியான கண்டென்ட் கிடைக்கும் போது அதை வச்சு அவங்க ஈஸியா அவங்களுடைய ரீச்சை வந்து பண்ணிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லும் போது தான் நான் யோசிச்சேன், அவங்க வந்து அழகா வீடியோ எடுத்திருக்காங்க, எடிட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்த அவங்க வந்து ஒரு மெச்சூர்டான வுமனா அவங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபக்கோட முகத்தை வந்து பிளர் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா பிளர் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஒரிஜினல் வீடியோ வச்சு இவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். அது மூலமா இதை வந்து அவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அவங்கள மட்டும் அழகா காமிச்சிட்டு அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிருக்கணும். அதாவது ஊடகத்துல இருக்கிறதால நமக்கு தெரியும், இந்த ஊடக நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது குற்றம் சாட்டப்படுற வரைக்கும் ஒருத்தர் வந்து குற்றவாளி அப்படின்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து அவங்களுடைய முகத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மறைச்சு போடுறது, இல்லாட்டி கண்களை மறைச்சு காமிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவோம். எதுவுமே வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்னு நிறைய எத்திக்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எடுத்தோன்னு அந்த பையனோட வீடியோஸ் போட்டுட்டாங்க. அவங்க யோசிச்சிருக்கணும், இவருக்கு பின்னால ஒரு குடும்பம் இருக்கு, வைஃப் இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், அம்மா அப்பா இருப்பாங்க, சகோதரர்மார் இருப்பாங்க, அவங்களுக்கு அது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கண்டிப்பா யோசிச்சிருக்கணும். ஆனா அவங்க எதை பத்தியுமே யோசிக்காம அவங்க சொல்றது என்னன்னா, என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன், அந்த ஸ்டேஷன்ல கேட்டா அவங்க சொல்றாங்க அப்படி எதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பிட்ட பஸ்ல வந்து டிரைவர் கண்டக்டர் கேட்டா அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியல. ஒரு சாதாரணமா இப்போ நான் ஒரு பஸ்ல போறேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நான் கடந்து போறதுன்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது விஷயம், நான் தட்டி கேட்கலாம். நான் டிரைவரை கூப்பிட்டு கண்டக்டர் கூப்பிட்டு இந்த விஷயத்த பத்தி பேசினேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா நம்ம பாக்குறோம்ல, ஒரு பொண்ணு வந்து ஒரு பஸ்ல போகும்போதோ இல்லாட்டி எங்கேயாவது டிராவல் பண்ணும்போதோ எவ்வளவு விஷயங்களை கடந்துதான் போயிட்டு வராங்க திருப்பி. அது இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. நான் பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் சரி, 2 பேருக்குமே இந்த மாதிரியான அநீதிகள் வந்து போற வர இடங்கள்ல நடக்குது. அப்படி இருக்கும்போது இதை தட்டி கேட்கறதுக்கு எல்லாருமே தயாரா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த விஷயத்த பஸ்ல உள்ளவங்ககிட்ட சொல்லவும் கிடையாது. இவங்களா இஷ்டத்துக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு பெரிய தவறா இங்க இருக்கு. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க வீடியோ எடுத்தாங்கல்ல, வீடியோ எடுக்கும் போதே தீபக் கூட அவங்க வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்கலாம், அதே நேரத்துல தீபக் கூட பேசி இருக்கலாம். அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தா கூட ஒரு உண்மை தெரிய அந்த விஷயம் உண்மை தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆமா, இதுல நீங்க சொன்ன மாதிரி தீபக்கு இந்த விஷயமே தெரியல. 2 நாளைக்கு பிறகு இந்த வீடியோ 16ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. வீடியோஸை பத்தி அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்றாங்க, இப்படி உன்னை பத்தின ஒரு வீடியோ இப்படி வந்துட்டு இருக்கு, வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் அவர் போய் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, தான் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றாரு, நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணவே இல்லை, அங்க என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயம் சொல்றாரு. இருந்தாலுமே பக்கத்து வீட்டுக்காரங்க என்னத்தை தான் நம்ம வந்து நம்ம இல்லைன்னு சொன்னாலும் மத்தவங்களும் என்ன சொல்லுவாங்க, இல்ல இவன் பண்ணிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கு. இப்ப முதல் நாள் அந்த சமூகம் அவரை பார்த்த பார்வைக்கும் அடுத்த நாள் பார்த்த பார்வைக்கும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா. கண்டிப்பா இருக்கு. சோ அந்த தாக்கத்தை வந்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியாம இருந்திருக்கும். சோ அதனால இவர் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா, அவருடைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, மகனை வந்து பறி கொடுத்துட்டு அவங்க பட்ட வேதனையை பார்க்கும்போது நம்மளாலேயே அது பார்க்க முடியல. அந்த அம்மா அழுகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வலி இருக்கும் இல்லையா. அதாவது ஒருத்தவங்க மரணம் அப்படின்றது எல்லாருக்குமே நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இதுதான் நடந்ததுன்னு தெரியல, தப்பான ஒரு நபராகவே அவர் வந்து உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய்க்கு எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும். ஏற்கனவே மகன் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு வேதனை தாண்டி இப்படி ஒரு பொண்ணு விஷயத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றது இன்னும் அவங்களுக்கு இவ்வளவு ஒரு பெரிய வேதனையை கொடுத்துருக்கும். அந்த விஷயத்த பார்க்கும்போது ஏன் நம்ம இப்படிப்பட்ட சமூகத்துல கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நம்மளோட இருக்கிறவங்க, இந்த சமூகத்துல வாழக்கூடியவங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்களே அப்படின்றத தான் சொல்ல தோணுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இது நடந்த டைம்ல இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும், இது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியும் தான் இருக்கு. நிறைய பேர் இப்போ கேரளால இந்த பொண்ணுங்களுக்கு பக்கத்தில் போனாலே ஒரு அட்டை, அந்த பெட்டி இருக்கு இல்லையா, பெட்டியை போட்டுட்டு பக்கத்தில் போய் உட்காராங்க, இல்லாட்டி பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் ஏதாவது வச்சுட்டு போய் உட்காடுறாங்க. அது எதனால அப்படின்னா சேஃப்டிக்காக. ஃபோனை எடுத்தாலே நான் ஒன்றும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான சில ரீல்ஸ்லாம் இப்போ வந்து காணக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா,
உண்மையாலுமே ஒரு பொண்ணுக்கு எதிராக ஒரு விஷயம் பஸ்ல நடக்குது, இல்லாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, பொண்ணு வந்து போன் எடுத்து இதுக்கு பிறகு எப்படி வீடியோ எடுக்க முடியும்? இல்ல தோணுமா? அதே மாதிரி சரியா சொன்னீங்க மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆண்களுக்கு ஒரு பயம் வந்துருக்கு. ஆமா, பெண்களை விட இப்ப ஆண்கள் மத்தியில என்ன பயம் இருக்குன்னா, நம்ம சும்மா போய் நின்னாலே வீடியோ எடுத்து போட்டுருவாங்களோ, நாளைக்கு நம்ம தான் நியூஸ்ல வருவோமோ அப்படின்ற மாதிரி சில சம்பவங்கள் இருக்கு. அதே மாதிரி நானும் அந்த வீடியோஸ் பார்த்தேன். சோ உண்மையா சொல்லணும்னா இனிமே நான் கூட நாளையில இருந்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால நடக்கிறது எல்லாமே இலங்கை வந்து அடுத்தடுத்து இலங்கையில நடக்கும் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இனிமே இலங்கையிலும் இப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அதனால அப்படியான ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா இதுக்குள்ளால 2 பக்கம் இருக்கு. உண்மையாலேயுமே அப்படிப்பட்ட ஆண்கள் நம்ம மத்தியில இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு இன்னைக்கும் இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ணு பாடசாலைக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க அப்படின்னா டெய்லியுமே ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. பஸ்லயோ போற இடத்துலயோ வேலை செய்யற இடத்துலயோ. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த எப்படி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போதான் ஏதோ பெண்கள் கொஞ்சம் வாய் திறந்து ஏதோ நடக்கிற விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட இந்த மாதிரி இந்த பொண்ணு மாதிரியான ஆட்கள், இப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணாங்களே, இந்த மாதிரியான ஆட்களால உண்மையாலையுமே ஒரு விஷயம் ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டவங்க எப்படி அந்த விஷயத்த முன்னுக்கு வந்து சொல்ல போறாங்க? சொல்ல தயாராகுவாங்களா, இல்ல தயங்கிக்கிட்டு தானே நிக்க போறாங்க? சோ அப்படிப்பட்ட பொறுப்பு நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். நம்ம பண்றது ஒரு தப்பான இந்த விஷயம் தப்பான ஒரு விஷயம். இதன் மூலமாக இதுக்கு பின்னால வரக்கூடிய மத்தவங்களும் வந்து பயப்படுவாங்கல்ல. அதே மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் மீடியால இருக்கோம். எங்களுக்கு மீடியா எத்திக்ஸ் கொஞ்சம் தெரியுது. சோ எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஜமான குற்றவாளி தண்டிக்கப்படணும். அதே மாதிரி நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி இந்த விஷயத்துல உண்மையா நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. சோ இதை வந்து இப்ப போலீசார் விசாரிக்கிறாங்க. விசாரணை முடிவுல தான் நமக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும். இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஷிம்ஷிதா அப்படின்ற பொண்ணு வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா தீபக் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைல வந்து காணல, வீடியோ காணல, அவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை தைரியமா சொன்ன பொண்ணு ஏன் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கணும்? ஏன் காணாம போகணும்? மடியில கனவுலாட்டி காணாம போன அவசியம் இல்லை. அதையும் பாத்தீங்கன்னா தலைமறைவா இருந்திருக்காங்க. அவங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுல தான் தலைமறைவா இருந்திருக்காங்க. அப்போ போலீஸ் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, இதுல அந்த பொண்ணு இப்போ விசாரணையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அதாவது பஸ்ல வந்து கண்டிப்பா சிசிடிவி இருக்கும், அதன் மூலமாக செக் பண்ணிட்டு இருக்காங்களா. அதாவது அந்த இப்போ ஒரு பகுதி தான் தெரியும், இந்த நானே இதுக்கு 2 பக்கம் இருக்குன்ற மாதிரி அந்த வீடியோல ஒரு பக்கம் நியாயம் மட்டும் தான், அதாவது பொண்ணு கிட்ட இருக்கிற அந்த வீடியோ மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அதுல அந்த பஸ்ல என்ன நடந்தது, உண்மையாலுமே அந்த நபர் வந்து அப்படி ஏதாவது தப்பு பண்ணாரா இல்லையா அப்படின்றது தெரியல. சோ இந்த சம்பந்தமான கோணத்துல தான் இப்ப விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா என்னோட பையன் உயிரோடையே இல்ல, அப்படி இருக்கும்போது அந்த பையன் நல்ல பையனும் வேற, உயிரோட இல்ல, இதுக்கு சரியான ஒரு நியாயத்தை வந்து சட்டம் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ வந்து இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இதை சர்வசாதாரணமா கடந்து போக முடியாது. ஏன்னா நாமளும் இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது கடந்து போக முடியாது. நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம கையில ஒரு போன் இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருவருடைய அனுமதி இல்லாம அவரை வந்து வீடியோ எடுக்க கூடாது அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும் இல்லையா? இப்ப நம்ம ரோட்ல போனா கூட இப்ப ஒரு பையனுக்கு அது வந்து பெரிய மேட்டரா இருக்காது. பட் ஒரு பொண்ணுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோட்ல இப்ப பாத்தீங்கன்னா ஜூம் பண்றது, ஜூம் லெவல் எத்தனையோ இங்க இருந்து எத்தனையோ தொலைவு தூரத்துல இருக்கிறது கூட ஜூம் பண்ற இது வந்து இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் வந்து நாங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை நான் ரொம்ப லேட்டா வரேன். ஷிம்ஷிதா அப்படின்ற பொண்ணு வந்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ்ல வந்து இவர் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொண்ணுமே முன் வரல. அந்த பஸ்ல இந்த பொண்ணு இந்த நியூஸ் தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, ஆமா இவர் வந்து எனக்கு பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ இல்ல தெரிஞ்சிருந்தா அப்படின்றத விட கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு உலகமே இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பக்கத்துலயே ஒரு பொண்ணு அவங்க வீடியோ எடுக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு போன் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் இங்க என்னமோ நம்ம நடந்திருக்கு. இப்ப அவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த பொண்ணு தான் வீடியோ எடுத்துச்சு, நான் பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சோ அதனால அப்படியான நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு கோணமும் இருக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு
நம்ம போறோம், அந்த இடத்துல ஒருத்தவங்களை அனுமதி இல்லாம வீடியோ எடுக்கக்கூடாது. உண்மையாலுமே ஊடகத்துல வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட அனுமதியோட வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அது நம்ம வீடியோவை எடுத்து அப்லோட் பண்றோம் அப்படின்னா அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஏன்னா நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் நம்மளுமே ஷேர் பண்ணிட்டு போறோம். ஆனா தப்பான ஒரு விஷயத்த நீங்க வந்து காமிக்கும் போது வீடியோ மூலமாக அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பா செலுத்தும். ஏன்னா நல்ல விஷயத்த சொல்லி ஷேர் பண்ணா அதை ஷேர் பண்ண ஆள் இல்ல, கெட்ட விஷயம் தப்பான விஷயம்னா உடனே வந்து அது குயிக்கா போயிடும். அதுவும் இப்போ நீங்க இந்த விஷயம் இப்போ அருண் தான் ஒரு விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காருன்னா உங்களோட பேசவே மாட்டாங்களா இருக்கும் உங்களோட சொந்தக்காரங்க, ஆனா அவங்க அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க. ஏய் தெரியாதா அருண் உங்களை பத்தி ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சமூகம் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் தப்பா வந்து யாரையும் வீடியோ இருக்காங்க, அதே மாதிரி நீங்க பிரபலம் ஆகணும் அப்படின்றதுக்காக மத்தவங்களை தப்பா காட்டாதீங்க. ஏன்னா தீபக் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது, நம்ம வந்து பார்த்தது கிடையாது. பட் அவங்க அம்மாக்கு வந்து அம்மாவை பாத்துக்கிற ஒரு பையனா இருந்திருக்காரு. சோ இன்னைக்கு இவர் போனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை யாரு பாத்துருப்பாங்க? சிம்ஷிதா வந்து பாக்க போறாங்களா? இல்லாட்டி சிம்ஷிதார் அம்மா வந்து இவங்க வந்து பாக்க போறாங்களா? இப்ப இது உண்மைன்னு நமக்கு தெரியாது. சரி, நாளைக்கே தீபக் தப்பற்றவர் அப்படின்னு தீர்ப்பு வரும்போது என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் அவரை சமூகம் வந்து ஒரு பிரஷர் கொடுத்து தான் அவர் வந்து தற்கொலைக்கு தூண்டிருக்காங்க. அந்த சமூகம் அவருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் விட வந்து ஒரே ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். குறிப்பிட்ட தீபக் அப்படின்னு சொல்ற அந்த நபர் வந்து 41 வயசாகுது அவருக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி 1 year டிவோர்ஸ் ஆயிருக்கு. அப்போ அதுவுமே அவருடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். திருமண வாழ்க்கை சக்சஸ் ஆகல, டிவோர்ஸ் ஆகிருச்சு. அம்மா அப்பாவோட தான் இருக்கிறாரு, கூட பிறந்த சகோதரர் மாதிரி யாருமே இல்லை. அம்மா அப்பாவை பார்க்கணும், சம்பாதிக்கணும், வைஃபை டிவோர்ஸ் பண்ணா வைஃபுக்கான செலவை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய சுமை அவருக்குள்ளால இருக்கலாம். ஆனா அதை பத்தி அந்த பொண்ணு வந்து ஏன் யோசிக்காம இப்படி ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கேள்வியாகவே இருக்கு. இது இப்ப விசாரணையில இருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டிலுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். சாதாரணமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம ஊடகவியலாளர்களாக என்ன செய்வோம்? நமக்கு வந்து செய்தி சேகரிப்புக்காக ஒரு வீடியோ எடுக்கிறது நம்மளுடைய துறை சார்ந்த விஷயம், நம்ம போய் பண்ணுவோமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒருத்தவங்க இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அவங்கள போய் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி மனிதாபிமானம் வந்து இப்போ இல்லாம போய் வியூஸுக்காக நம்மளும் அதை வீடியோவா எடுத்து நம்மளுடைய சொந்த ஃபேஸ்புக்ல போட்டு நம்ம வியூஸ் எடுக்கிறோம். இந்த வியூஸை வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த உயிரை காப்பாத்தினா நமக்கு புண்ணியம் அப்படின்றத தாண்டி ஒரு உயிரை நம்ம காப்பாத்திருக்கோம். அங்க மனிதநேயம் அப்படின்றது செத்து போய் நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்ல வியூஸுக்காக நம்மளுடைய சோஷியல் மீடியாவை வந்து நல்ல என்ன சொல்றது, இப்போ அப்படி ஒரு போட்டி நிலைமை இருக்கு இல்லையா, அப்படின்ற ஒரு வேகத்துல நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு. ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பாக்குறோம்ல டெய்லியுமே அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த கேஸ்ல தீபக் இந்த கேரளா இஷ்யூல பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு இப்ப வந்து 14 நாள் வந்து ரிமாண்ட் பண்ணி விசாரிக்கிறாங்களாம். இந்த விசாரணையின் மூலமாக இவங்களுக்கு எதிராக குற்றம் வந்து நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அதுக்கான தண்டனைகள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இல்லாட்டி இந்த பொண்ணு தப்பு பண்ணல, அந்த பையன் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டம் தான் முடிவு பண்ணணும். நமக்கு இல்லை எதுவுமே இல்லை. நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடிய யாருமே அந்த விஷயத்த நேரில் போய் பார்க்கல. குறிப்பிட்ட தீபக் அந்த பொண்ணு தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த நபர் உயிரோடவே இல்லை. ஸோ அவர் சொல்றதுக்கு நியாயம் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து சட்டம் தான் இதுக்கான ஒரு நீதியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள உள்ள ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ எதாக இருந்தாலும் நீங்க வந்து எடுத்து தான் அப்லோட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அருண் எடுப்பாரா இருக்கும், அதை நான் வந்து அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நான் ஷேர் பண்றது. இப்போ அதுவும் நமக்கான ஒரு பொறுப்பு இருக்குல்ல. என்ன நடந்ததுன்னே தெரியாம நாமளும் அந்த விஷயத்த ஷேர் பண்றோம், நம்மளும் அதை வந்து மத்தவங்க மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுவும் தவறான ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ஒரு வீடியோ பார்த்துட்டு ஈஸியா யாரையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா. ஸோ நீங்க பண்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த நபருக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆமா, கண்டிப்பா. நமக்கே வந்து இப்போ நான் வந்து இப்போ ஊடகத்துல வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்றதால இந்த புதுசா வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வீடியோ போட்டா கூட நிறைய பேர் தப்பா கமெண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. நானும் வந்து புதுசுல எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இப்போ எனக்கு அது பழகிருச்சு. ஏன்னா நான் இந்த துறை சார்ந்து நான் இப்போ கொஞ்ச நாள் இருந்துட்டேன், பழகிருச்சு. ஆனா புதியவர்களுக்கு அது வந்து புதுசா இருக்கும். அந்த பையனுக்கும் அது புதுசா தானே இருந்திருக்கும். சமூகம் வந்து அவரை பத்தி தப்பா பேசும்போது அவருக்கு அது புதுசு. எப்படி ஏத்துக்கணும்னு அது தெரியல, எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல, தாம் பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை எப்படி சொல்லணும் அப்படின்றதும் அவருக்கு தெரியல. அதனால அவர் வந்து விபரீத முடிவு எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால யாராக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுப்பானவர்களாக
அப்படின்றதுக்காக கண்டிப்பா செயற்படணும். நம்ம கையில இந்த மொபைல் போன் இருக்கு அப்படின்றதுக்காக எதை வேணாலும் புரட்சி பண்ணலாம்ன்ற நினைப்புல பண்ணவே கூடாது. அதுவும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் இருக்கும்போது ரொம்ப பொறுப்பு வாய்ந்தவர்களாக கண்டிப்பா செயற்படணும். இதான் நான் வந்து இந்த வீடியோ மூலமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நீங்க ஏதாவது சொல்லணுமா? அதே மாதிரி நான் ஃபைனலா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாடம் தான். அதுக்காக பொண்ணுங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா உங்களுக்கு நடக்கிற குற்றத்தை நீங்க வீடியோ எடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லல. வீடியோ எடுங்க. உண்மையாக குற்றம் நடக்கும் பட்சத்துல நீங்க வீடியோ எடுத்தா அது வந்து பாராட்டத்தக்கது. ஆனா நீங்க ஃபேமஸ் ஆகணும், உங்களை பத்தி 4 பேர் பேசணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுக்காதீங்க. உங்களை நல்ல விதமா பேசுற 4 பேர், அதே மாதிரி நீங்க ஒரு வீடியோவை ஒருத்தர் வந்து அலிகேஷன் வைக்கிறீங்க இல்லையா, அவரை பத்தி ரொம்ப தப்பா பேசுவாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்றத மறக்காதீங்க. ஆனா உங்களுக்கு குற்றம் நடக்கும் பட்சத்துல அதை தைரியமா பேசுங்க. ஒரு உயிர் போகுமா இருந்தா அந்த உயிருக்கான இதை வந்து உங்களால நிரப்ப முடியாது. அதனால அது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒருத்தவங்களா கண்டிப்பா எல்லாருமே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க இந்த வீடியோல சொல்லிக்க விரும்புறோம். ஏதாவது மேலதிகமா சொல்லணுமா? இல்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஃபைனலா ஒன்று அட் பண்ணணும். நான் இப்போ சோஷியல் மீடியால பார்த்த வரைக்குமே வந்து அந்த ஷிம்ஷிதா அப்படின்றவங்களுக்கு வந்து அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கிறதான்னு சொல்லிருக்காங்க. ஸோ நாளைக்கே இது வந்து உண்மையாக இருந்தாலும் நாளைக்கு இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா? ஸோ எல்லாருக்குமே இதே மாதிரி நடக்கக்கூடாது. குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றங்கள் தண்டிக்கப்படணும். அதே சமயம் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அது உறுதியா இருக்கிறோம். ஆனா நிரபராதிகள் இல்லாட்டி என்ன விஷயம்னே தெரியாத ஒருத்தர் வந்து தண்டிக்கப்படுவாங்களாக இருந்தா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு தப்பு. இப்போ அந்த தீபக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் இல்ல. ஸோ இந்த விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப கவலையாகவும் இருந்தது. அந்த அம்மா அழுகும்போது ரொம்ப மனசு வேதனையா இருந்தது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. இந்த மாதிரி அதாவது இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கேரளா சம்பந்தமா நாங்க வந்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனி நடக்கும் இல்லையா? நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா நம்ம வாழக்கூடிய சமூகத்துல நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட விஷயங்களை கண்டிப்பா நாங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கிறோம். இதே மாதிரி உங்க எல்லாரையுமே இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் வினோதினி. நான் அருண். நன்றி. வணக்கம் நேயர்களே.